This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel only. This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் சொன்ன அந்த 6வது கதை என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கதை கேட்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்கள் கண்களை மூடி கற்பனை குதிரையை ஓட விடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரபாவதியும் 3 இளைஞர்களும். யமுனா நதி பாயும் செழுமையான பிரதேசங்களில் பிரம்மபுரம் என்கிற ஊர் மிக பிரசித்தி பெற்றது. அங்கே வேத விற்பனனான விஷ்ணு சர்மா என்கிற பிராமண பண்டிதர் ஒருவர் வசித்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள், பெயர் பிரபாவதி. மிகச் சிறந்த அழகி. பாசத்திற்குரிய தனது மகளின் மேல் உயிரையே வைத்திருந்த விஷ்ணு சர்மா பிரபாவதி பருவ வயதை அடைந்ததும் அவளுக்கு மனம் செய்து வைப்பதற்காக பொருத்தமான மாப்பிள்ளையை தேடத் தொடங்கினார். உற்றார், உறவினர், அறிந்தோர், தெரிந்தோர் என அனைவரிடமும் சொல்லி வைத்திருந்தார். அநேக வரன்கள் வந்ததில் ராஜகுப்தம் என்னும் ஊரிலிருந்து வந்திருந்த 3 இளைஞர்களை விஷ்ணு சர்மாவுக்கு மிகவும் பிடித்து போனது. மூவருமே நன்கு படித்த அறிவாளிகள், நற்குணம் கொண்டவர்கள், மிகுந்த திறமைசாலிகள். ஒவ்வொருவருமே பிரபாவதிக்கு மிகவும் பொருத்தமானவர்கள்தான் என்று யோசிக்கும்படி இருந்தது. சரி, இவர்களில் யாரை பிரபாவதிக்கு கணவனாக தேர்ந்தெடுப்பது? விஷ்ணு சர்மா ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து பேச வேண்டும் என எண்ணினார். ஆனால் பிரபாவதியின் அழகில் மனம் பறிகொடுத்திருந்த ஒவ்வொருவரும் தனக்குத்தான் பிரபாவதியை திருமணம் செய்து தர வேண்டும் என்று விஷ்ணு சர்மாவை வற்புறுத்தினார்கள். அவள் இல்லாமல் தங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று கெஞ்சினார்கள். அதற்கும் மேலாக பிரபாவதியை தனக்கு திருமணம் செய்து தராமல் வேறு யாருக்காவது மனம் செய்து தந்தால் அந்த நிமிடமே தனது உயிரை விட்டுவிடுவதாகவும் தற்கொலை மிரட்டல் செய்தனர். விஷ்ணு சர்மா அதிர்ந்து போனார். அவருக்கு என்ன முடிவு எடுப்பதென்றே தெரியவில்லை. யோசித்து பதில் சொல்ல சில காலம் அவகாசம் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். விஷ்ணு சர்மாவின் முடிவு தெரியாமல் அங்கிருந்து செல்லப்போவதில்லை என்று தீர்மானித்த இளைஞர்கள் மூவரும் அங்கேயே தங்கிவிட்டனர். நாட்கள் ஓடின. இளைஞர்களில் எவன் ஒருவனுக்கு சாதகமாக முடிவெடுத்தாலும் மற்றவர் இறந்து விடுவாரே என்ற பயத்திலே விஷ்ணு சர்மா நாட்களை தள்ளி போட்டு கொண்டே வந்தார். இளைஞர்களோ தினமும் பிரபாவதியை காண்பதும் அவளதை ரசிப்பதுமாக தங்களது பாக்கியமாக கருதி நாட்களை இனிமையாக நகர்த்தி கொண்டினர். அந்த சமயத்தில்தான் ஒரு பெரும் துக்கம் நிகழ்ந்தது. ஒரு சாதாரண ஜுரத்தில் பாதிக்கப்பட்ட பிரபாவதி போக போக ஜுரவேகம் அதிகமாகி பின் முற்றிலும் சுயநினைவு இழந்து போனாள். 3ஆம் நாள் இறந்தே போனாள். பிரபாவதியை நேசித்த 3 இளைஞர்களும் இடிந்து மனமுடைந்து நொறுங்கி போனார்கள். மூவரில் ஒருவன் பிரபாவதியை தகனம் செய்த மைதானத்திலேயே ஒரு குடிசை போட்டு தங்கி பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அவனது சாம்பலின் மீதே படுத்து உறங்கி காலம் கழிக்க தொடங்கினான். மற்றொருவனோ பிரபாவதியின் அஸ்திகளை எடுத்துக்கொண்டு கங்கையில் சேர்ப்பிப்பதற்காக காசிக்கு புறப்பட்டு போனான். இன்னொருவன் என்ன செய்தான் தெரியுமா? மனம் வெறுத்து சந்நியாசியாகி போனான். தேசாந்திரம் போனான். அப்படி தேசாந்திரம் புறப்பட்டு செல்கின்ற வகையிலே ஊர் ஊராக சென்று சந்நியாசியாக ஒரு நாள் சந்திரபிரஸ்தம் என்னும் ஊரை அடைந்தான். அவ்வூரின் அந்தணர் ஒருவர் இவனை கண்டு சந்நியாசியை தனது வீட்டிற்கு உணவருந்த வரும்படி வேண்டினான். அந்தணரின் மனைவியும் துறவியை வரவேற்று வேண்டிய உபசரணைகள் செய்து சாப்பிடுவதற்காக மனையில் அமர்த்தினாள். பின் அவர் முன் பெரும் வாழை இலையிட்டு சாதம், காய்கறிகள், பழங்கள் வைத்து பரிமாறினார். தேவையானதை கேட்டு கேட்டு உபசரித்தாள் அந்தணனின் மனைவி. அப்போது அவளின் குழந்தை அழுது அடம்பிடித்தது. விடாமல் கத்தி கதறியது. எவ்வளவோ சமாதானம் செய்தும் அடங்காமல் குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய அந்த பெண்மணி மிகுந்த கோபத்துடன் குழந்தையை தூக்கி அடுப்பிலே உள்ள நெருப்பில் வீசி எரிந்து விட்டாள். வீசிய மாத்திரத்தில் குழந்தை நெருப்பில் பொசுங்கி போய் சாம்பலாகி போனது. இதை கண்ட வாலிப துறவி திடுக்கிட்டு போனான். அப்படியே சாப்பாட்டில் இருந்து பாதியிலேயே எழுந்து கொண்டு அலறினான். கத்த ஆரம்பித்தான். அடிப்பாவி, நீ பெண்தானா அல்லது பெண் உருவில் இருக்கும் பிரம்மராட்சசியா? தாய் உருவில் வந்த பேயே, ஒரு சிறு குழந்தையை போய் இப்படி நெருப்பில் இட்டு பொசுக்கி விட்டாயே! ஐயோ, இந்த வீட்டில் சாப்பிடுவதே பெரும் பாவம். இதற்கு மேல் ஒரு வினாடியும் நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று கத்தி கதறி புலம்பியபடி அங்கிருந்து வெளியேற முனைந்தான். அப்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனான அந்தணன் சந்நியாசியை தடுத்து நிறுத்தி சிறு புன்னகையுடன் கூறினார். சுவாமி, பதறாதீர்கள். இது இந்த வீட்டில் சகஜமாக நடப்பதுதான். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. இதோ இப்பொழுதே எனது மந்திரத்தினால் குழந்தையை உயிர்ப்பித்து விடுகிறேன் பாருங்களேன்
என்று சொல்லி அந்த அந்தணன் சஞ்சீவி மந்திரத்தை உச்சரித்து நெருப்பிலே சாம்பலின் மீது கிடந்த கலச நீரை தெளிக்க குழந்தை சிறு காயமும் இன்றி எழுந்து வந்தது. வாலிபத்துறவிக்கு மிகுந்த ஆச்சரியமடைந்தான். அன்றைய இரவை அங்கேயே கழித்த சந்நியாசி அந்தனிடம் தனக்கும் அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லித்தரும்படி மன்றாடி கேட்டான். மாண்டு போனது தனது காதலியை உயிர்ப்பிக்க வேண்டுமென உண்மையை கூறி அவன் அந்தனிடம் கெஞ்ச, துறவியாரோ, நீங்கள் இத்தனை தூரம் கெஞ்சுவதால் நான் உங்களுக்கு அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லித் தருகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு என்றான் அந்தணன். என்ன நிபந்தனை? சொல்லுங்கள், எதுவானாலும் செய்கிறேன் என்று கேட்டான். துடிப்புடன் கேட்டான் துறவி. இந்த சஞ்சீவி மந்திரத்தை ஒரு முறை மட்டுமே, அதுவும் உனது காதலியை உயிர்ப்பிக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் மற்றொரு முறை பயன்படுத்தக்கூடாது. இதற்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டார். அதற்கு சந்நியாசியோ, சம்மதம், அப்படியே செய்கிறேன். அந்த ஒரு முறைக்கு மேல் சஞ்சீவி மந்திரத்தை பயன்படுத்த மாட்டேன். இது சத்தியம். அந்தணன் துறவியின் காதில் சஞ்சீவி மந்திரத்தை உபதேசித்து அனுப்பி வைத்தான். வாலிபத் துறவி மிகுந்த சந்தோஷத்துடன் இரவு பகலாக நடந்து இடையில் எங்குமே நிற்காமல் பிரபாவதியை தகனம் செய்த மயானத்திற்கு வந்து சேர்ந்தான். அதே சமயம் பிரபாவதியின் அஸ்திகளை கங்கைக்கு கொண்டு சென்ற இளைஞர்களும் அஸ்திகளை புனித நீராட்டி கொண்டு அங்கே ஊர் திரும்பினான். முதலாம் வாலிபன் எப்போதும் போல் பிரபாவதியின் சாம்பலை பாதுகாத்து கொண்டு அங்கேயே இருந்தான். வீட்டிற்கு வந்த வாலிபத் துறவி மற்ற இருவரிடமுமே நடந்ததை கூறி, நண்பா, நீ பிரபாவதியின் சாம்பலை குவித்து வை. காசிக்கு சென்று வந்த நீ அவளது அஸ்திகளை சாம்பலிலே போடு. நான் சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி அவளை உயிர் பிழைக்க வைத்து விடுகிறேன் என்று கூறினான். அதுபோலவே அவர்களும் செய்தார்கள். துறவி சஞ்சீவி மந்திரத்தை உச்சாடனம் செய்து நீர் தெளித்ததுமே பிரபாவதி மாறாத பேரழகுடன் முன்புலவே எழுந்து வந்தாள். அதிசயம் நிகழ்த்த அடுத்த கணமே அங்கே பெரும் சண்டை மூண்டது. ஆம், பிரபாவதியின் அழகில் மயங்கி கிறங்கி போன மூவரும் உயிருடன் வந்த பிரபாவதி தனக்குத்தான் சொந்தம் என்றும் அவள் தன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினர். ஒவ்வொருவருமே தன்னால் தான் பிரபாவதி உயிர் பிழைத்தாள் என்று கூறி உரிமை கொண்டாடினார்கள். எனது சஞ்சீவி மந்திரத்தினால் தான் பிரபாவதி உயிர் பிழைத்தாள், எனவே அவள் என்னைத்தான் மணந்து கொள்ள வேண்டும் என்றான் ஒருவன். அவளது அஸ்திகளை காசியில் திருமுழுக்காட்டி கொண்டு வந்தவனோ, நான் அவளது அஸ்திகளை கங்கை நதியில் முழுக்காட்டிய புண்ணியத்தால் தான் அவள் உயிர் பிழைத்தாள் என்றும் அவள் எனக்கே மனைவியாவாள் என்றும் வாதிட்டான். இன்னொருவனோ, நான் பிரபாவதியின் சாம்பலை பாதுகாத்து வந்ததால் தானே அவள் உயிருடன் வருவது நிகழ்ந்தது, இல்லாவிட்டால் அவள் உயிர் பிழைத்தது எப்படி நிகழ்ந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பினான். எனவே அவள் எனது உடைமை என்று அடித்து கூறினான். இந்த விதமாக கதையை முடித்தது வேதாளம். இப்பொழுது வேதாளம் விக்ரமாதித்தனுடன் கேட்டது, மகாராஜ சக்கரவர்த்தியே, அந்த பெண் பிரபாவதி யாருக்குத்தான் சொந்தமானவள்? அவர்களது வாதத்தில் உள்ள நியாயம்தான் என்ன? விடை தெரிந்தும் நீ விடை கூறாவிட்டால் ஞாபகம் இருக்கட்டும், உனது தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது. விக்ரமாதித்தன் விளக்கமாக பதில் கூற ஆரம்பித்தான். வேதாளமே, மந்திரத்தால் அந்த பெண்ணை உயிர் பெறச் செய்தவன் நிச்சயமாக அவளது கணவனாக மாட்டான். ஏனென்றால் அவளுக்கு உயிர் கொடுத்தவன் தந்தை ஸ்தானத்திற்கே என்றும் ஒப்பானவன். அதனால் அவன் தந்தைக்கு சமமானவன். அதுபோலவே பிரபாவதியின் அஸ்திகளையும் எலும்புகளையும் கங்கைக்கு எடுத்துச் சென்றவன் அவளுக்கு கணவனாக முடியாது. ஏனெனில் அவன் அவளுக்கு மகனானவன். அவளது சாம்பலை விட்டு பிரியாமலே கட்டி தழுவி மயானத்திலே தங்கி பாதுகாத்து கொண்டிருந்தானே, அவன்தான் பிரபாவதியின் கணவனாவான் என்று விக்ரமாதித்தன் கதைக்கு விடை கூறினான். விக்ரமாதித்தனுடைய இந்த சரியான பதிலால் வேதாளம் என்ன பண்ணியிருக்கோம், அவன் தோளிலிருந்து புறப்பட்டு முருங்கை மரத்திற்கே சென்று விட்டது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட கதையை பார்க்காதவங்க மேலே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. மேலும் இது மாதிரி என்னென்ன வீடியோக்கள் உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.